Hello everyone, this is Anthony Vincent. I welcome to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வரும். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. 6th 12th வீடியோஸ் இருக்குது. அதேமாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போம் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3 போம் ஆன் கில்லிங் அ ட்ரீ. பார்த்திங்கன்னா மெமரி போம் வந்து எழுதுனது யாருன்னா ஜீவ் பட்டேல். மரங்கள் வந்து ரொம்ப இயற்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதுபோக நம்ம மானிடத்துக்கு, அதாவது ஹியூமனிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மரங்கள் தான் நமக்கு வந்து நம்ம டெய்லி சுவாசிக்கிற காற்றை பெரும்பான்மையான பங்கு வகிக்குது. நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அதுக்கு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. அதுபோக நிறைய வந்து நச்சுத்தன்மை இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அதுபோக மழை கொண்டு வருது. அதுபோக நிழல் கொடுக்குது, நமக்கு தேவையான பழங்கள் கொடுக்குது. ஸோ அதுலேருந்து நிறைய பலன் தான் அடையிறோம். ஆனால் அந்த மரத்தை வெட்டுறோம். ஸோ அதனால் நமக்கு நிறைய லாஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அந்த ஜீவ் பட்டேலுங்கிற போயட்டுங்கிற இந்த போயமில் சொல்லியிருக்கிறாரு. இந்த டாக்டர் ஜீவ் பாம்பேயில் சென்ட்ரலுங்கிற இடத்துல உள்ளவர். இவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் இந்தியன் போயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய ப்ராமினன்ட் இந்தியன் போயிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இந்தியன் போயிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். ஏன்னா இவருடைய நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நிறைய 3 plays எழுதியிருக்காரு. ஒரு ட்ராமா வந்து ஒரு 3 விதமான ட்ராமா எழுதியிருக்காரு. அதில் அது போக இவருடைய ரைட்டிங்ஸில் ரொம்ப ஃபேமஸான ரைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங், ஃபோரன்சிக் மெடிசின் அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து அடிக்கடி நடத்துவார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் டெக்கேட், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வந்து போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து நடத்துகிறாரு. இவருடைய போம்லாம் பார்த்தீங்கன்னா போம்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 1966 வந்து சரி பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஒன் ஆஃப் த இது தான் அந்த ஆன் கில்லிங் அ ட்ரீ. இப்போ இந்த போம் வந்து எப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். குலத்துக்கு வந்து ட்ரீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மரங்களை வெட்டிகிட்டே இருக்காங்க. மரம் வந்து வீட்டுக்கு தேவையான டிம்பர்ஸுக்கு என்ன செஞ்சுறாங்க, கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வுட்டுக்கு நிறைய பேர் எரிக்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான, ஸோ இந்த மாதிரி காரணங்களால் எரிக்கிறாங்க. அதுபோக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய டாலஸ்ட் பில்டிங்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காகவும் என்ன செஞ்சுறாங்கன்னா காடுகள் அழிக்கிறாங்க. மரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அழிச்சிடறாங்க. இதை ஃபேஸ் பண்ணுற நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதை தான் அந்த போமில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போம் வந்து வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் கில்லிங் அ ட்ரீ. It takes much time to kill a tree. It takes much time to kill a tree. Not a simple jab of the knife. Not a simple jab of the knife will do it. It has grown slowly consuming the earth. It has grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water. Absorbing years of sunlight, air, water. And out of its leprous hide, sprouting leaves. So hack and chop, but this alone won't do it. So hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal. And from close to the ground will rise cold green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. No, the root is to be pulled out.
On of the anchoring earth. On of the anchoring earth. It is to be roped, tied, and pulled out. It is to be roped, tied, and pulled out. Snapped out or pulled out entirely. Snapped out or pulled out entirely. Out from the earth cave. Out from the earth cave. And the strength of the tree exposed. And the strength of the tree exposed. The source white and wet. The source white and wet. The most sensitive hidden for years inside the earth. The most sensitive hidden for years inside the earth. Then the matter of scorching and choking. Then the matter of scorching and choking in sun and air. In sun and air. Browning, hardening. Browning, hardening. Twisting, withering. Twisting, withering. And then it is done. And then it is done. ஒரு மரத்தை வளர்க்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு தண்ணி வச்சு பல வருஷங்களாக நம்ம செய்கிறோம், தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். ஆனால் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். அப்போது நாள் முழுக்க வருஷம் முழுக்க நம்ம அந்த மரத்துக்கிட்ட இருந்து பெற்ற பலனை ஒரு நொடியில் தொலைச்சிடும் ஒரு மரத்தை கட் பண்ணுறதுனால. அதனால் பல நூற்றாண்டுகளாக நிறைய பேர் செய்யணும். இப்போ 100 வருஷம் இருக்கிற மரங்களும் இருக்குது, 1000 வருஷமும் இந்த மரங்களும் இருக்குது நம்மளோட பூமியில். அந்த மாதிரி மரங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடறாங்க, சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சில மரங்கள்லாம் அழிச்சிடறாங்க. ரைட், இப்போ போம் பார்க்கலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கிளியர் ட்ரீ. நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட். இப்போ இங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை வந்து ஈஸியாக என்ன செஞ்சு கொல்ல முடியாது. அது இட் டேக்ஸ் மச் டைம் டு கிளியர் ட்ரீ. ஒரு மரத்தை கொல்றதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது, அது ரொம்ப டைம் எடுக்கும். நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட். ஒரு சின்ன கத்தியை வச்சு ஒரு வெஜிடபிளை, இப்போ ஒரு கேரட்டை கட் பண்ணோன்னா ஒரு சின்ன கத்தியை வச்சு அப்படி சோப் பண்ணோன்னா ஒரு பீஸ் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு மரத்தை வெட்டி போட்டு அதை என்ன செஞ்சிட முடியாது, காய போட்டுற முடியாது. ஒரு சின்ன கத்தியால் அதை வெட்ட கூட முடியாது. இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். இந்த பூமியிலேருந்து அது எக்கச்சக்க வளங்கள் இருக்குது. ஸோ அந்த வளங்களை பயன்படுத்திக்கிட்டு அது ஒரு பெரிய மரமாக என்ன செய்யுது, வளருது. ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் crust, absorbing years of sunlight, air, water. அதாவது பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் அதோடைய வேரை விடுது. ஸோ அந்த ட்ரங்க் இருக்குது, ஸோ தண்டு இருக்குது, ஸோ அது கீழே வேர் இருக்குது. ஸோ வேர் என்ன செய்யணும், பூமிக்கு கீழே உள்ள நீர் சத்து எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துகிட்டு அதோடைய மேல்பாகத்துக்கு, சர்ஃபேஸ் மேல் பாகத்துக்கு அனுப்புது. மேல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் இருக்குது. அது எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏர், சன்லைட், சூரிய வெளிச்சமும் சரி, காற்றில் இருந்து ஈரப்பதத்தையும் உறிஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை அதிலிருந்து பெற்றுக்கிடுது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சது, அது அதிலிருந்து வளர்ச்சி அடையுது. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்களாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் leprous hide sprouting leaves. மரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பட்டைகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரப்பட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். லெப்ரஸ்னால் ஒரு தொடுநோயாளி தான். லெப்ரஸினா தொடுநோயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொடுநோயாளி குறிக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பார்க், அதோடைய துண்டு, மரத்துண்டு, பட்டை, இதை தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்தையும் மறைக்குது. ஸோ அது என்ன செஞ்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து கிடைக்கிற சத்து வச்சுக்கிட்டு அப்படி நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக வேர் ஒன்றிக்கிட்டு அழகாக வளருது. அதுக்கப்புறம் இலைகள், ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸு, ஸ்ப்ரவுட்டிங்னா முளைக்கிறது. ஸோ என்ன செய்ய புது இலைகள் அனுப்பிச்சு அங்கிறது அது அப்படியே முளைச்சி அழகாக்குது. ஸோ ஹேக் அண்ட் சாப், பட் திஸ் அலோன் ஒன்ட் டூ இட். ஹேக் அண்ட் சாப்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு மரத்தை துண்டாக வெட்டி போட்டாலும் கூட அதை என்ன செஞ்சிட அழிஞ்சிரும் நம்ம நினைக்க முடியாது. அந்த மரத்தை ஈஸியாக கொல்ல முடியாது. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கும் உயிர் இருக்குது. ஸோ அதை என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது வெட்டினாலும் சரி அதுக்கு வலிக்கும். அதை என்ன செஞ்சிடாது, ஈஸியாக அந்த மரம் வந்து செஞ்சிடாது, இறந்து போயிடாது. த ப்ளீடிங் bark வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் curled twigs.
அந்த மரத்தை வந்து நம்ம என்ன செஞ்சோம், ப்ளீடிங் பாக்னு பார்த்தீங்கன்னா மரத்தை வந்துட்டு மேர்சிலெஸ்ஸாக, அது ஒரு கருணையே இல்லாமல் துண்டு துண்டாக வெட்டி கீறி போட்டாலும் கூட அந்த மரம் மறுபடியும் பூமியில் இருக்கிற அந்த சத்து, அதிலிருந்து கிடைக்கிற எல்லா தண்ணீர், இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய எல்லா இதுலேருந்தும் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா முளைக்கும். ஒரு சின்ன மழை வந்து விழுந்தால் கூட அந்த மழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், மறுபடியும் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ், சின்ன சின்ன கிளைகளை என்ன செய்யும், அது மறுபடியும் தழுக்க விடும். மினியேச்சர் பவுஸ் which if unchecked will expand again to form a size. அந்த வெட்டி போட்ட மரத்துண்டுகளை நம்ம கவனிக்கலனா கூட அதுலேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தளிர்னு செஞ்சிடும், மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் ஒரு பெரிய மரமாகவே வளர்ந்துடும். நோ த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். ஒரு மரத்தை வெட்டி போடுறோன்னா சும்மா வெட்டி அப்படி சாய்ச்சிட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். அதில் மரத்தோட வேர் என்ன செய்யணும், பிடுங்கி போடணும். ஒன் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் இட் இஸ் டு பி ரோப்ட், டைட் அண்ட் புல்ட் அவுட். அந்த மரம் வந்து எது வந்து தாங்கி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அதோடைய ஃபவுண்டேஷன், கீழே போடுற ஃபவுண்டேஷன் தான் அந்த பில்டிங்கை தூக்கி நிறுத்தி காலங்காலமாக வைக்கும். அதே மாதிரி மரத்துக்கு ஸ்ட்ராங் எல்லாமே கால் மாதிரி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேர்கள் தான், ரூட். அந்த ரூட் என்ன செய்யணும்னா ஒரு கப்பலை எப்படி நிறுத்தக்கூடியமோ அந்த ஆங்கர் மாதிரி அதை அழகாக என்ன செஞ்சிடும், இருக்க பிடிச்சிடும். புயல் காற்று எது வந்தாலும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். அதை என்ன செய்யணும்னா கயிறு கட்டி அதை என்ன செய்யணும், இழுத்து வெளியே போடணும். ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. ஸ்னாப்ட் அவுட்னா வெளியே எடுக்கிறது. அது ஒட்டு மொத்தமாக ஒரு சின்ன பீஸ் முதல் கூட இல்லாமல் அப்படியே எடுத்து வெளியே போட்டுடணும் முழுவதும். ஆஃப் ஃப்ரம் த எர்த் கே. பூமிக்கு அடியில் ஒரு குகை மாதிரி அந்த மரம் உருவாக்கிடுது. ஸோ அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த குகையிலேருந்து என்ன செஞ்சிடணும், அந்த மரத்தோட வேரோடு சேர்த்து அதை சாய்ச்சி வெளியே தூக்கி போட்டுடணும். அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்ட் த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட். மரத்தை வந்து இவ்வளோ நாள் வந்து சூரிய ஒளி படாமல் அது அனுச புத்தம் புதுசாக வெள்ளையாக அழகாக கீழே அனுசணும் குருத்து மாதிரி கீழே பூமிக்கு அடியில் இருக்கும். அதை எடுத்து வெளியே போடும்போது பார்த்தீங்கன்னா ஈரமாகவும் வெள்ளையாகவும் ஒரு பூ மாதிரி அழகான இந்த மல்லிகை பூ மாதிரி அழகாக வெள்ளைன்னு இருக்கும். அதை என்ன செஞ்சணும், வெளியே தூக்கி போட்டோம்னா த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த். அது என்ன செய்யும், பல நூற்றாண்டுகளாக பல வருஷங்களாக பூமிக்கு அடியிலே தன்னை தலகாட்டாமல் இருந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன செஞ்சிடும், இப்போ வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன செஞ்சிடும்னா இப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயங்கள் வெளியே வரும்போது என்ன செஞ்சோம், கட்டாயமாக சூரிய ஒளிப்பட்டு காய்ஞ்சு போக தான் செய்யும். அதுதான் இங்கே நடக்குது. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் சோக்கிங் இன் சன் அண்ட் ஏர். ஒன்ஸ் அந்த ரூட்டை தூக்கி வெளியே தூக்கி மரத்தோடு சேர்த்து வெளியே போடும்போது அது என்ன செஞ்சிடும்னா அந்த சூரிய ஒளி வெக்கையில் பட்டு என்ன செஞ்சு ஸ்கார்ச்சிங் அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே காஞ்சி வெக்கையில் தாங்காமல் என்ன செஞ்சிடும், அப்படியே சொருங்கிடும். தென் சோக்கிங்னு அப்படி மூச்சு திணறது. அப்படி மூச்சு திணற மாதிரி அந்த மரம் செஞ்சு இவ்வளோ நாள் பூமிக்கடியில் இருந்த அந்த விஷயம் இப்போ தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு மீனை தூக்கி தரையில் தூக்கி போட்டால் என்ன ஆகும், தண்ணிக்குள்ளேயே அது இவ்வளோ நாளாலும் இருக்கும். ஆனால் தரையில் தூக்கி போட்டு அதை என்ன செய்யும், மூச்சு திணறலாம். அதே மாதிரி இந்த மரம் அதை வேரோட தூக்கி வெளியே தூக்கி போடும்போது மூச்சு திணற நேரம் மாதிரி இருக்கும். அண்ட் சன் அண்ட் ஏர் ப்ரௌனிங் அண்ட் ஹார்டனிங். அதில் படக்கூடிய தேவையில்லாத காற்று, அப்புறம் உப்பு காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் என்ன அதை வந்து ப்ரௌன் ஆக்கும். அது வெள்ளையே எவ்வளோ நாள் இருந்துச்சு கீழே, இப்போ அது ப்ரௌன் ஆகுது, அப்புறம் ஹார்டன் ஆகுது. அது வந்து ரொம்ப காஞ்சி போகுது. ஒரு பச்சை பசையில் இருக்கிற மரத்தை ரொம்ப நாள் காய போட்டால் வெயிலாக என்ன செஞ்சிடும், இறுகிடும், அப்புறம் விறகாயிரும், இல்லை மரம் ஆயிரும். டிம்பர் ட்விஸ்டிங், விதரிங்னா அதில் உள்ள இலைகள் சின்ன சின்ன காஞ்சி போகுது, மரத்துண்டு மரப்பட்டைகள் எல்லாம் காஞ்சி போகுது. அண்ட் தென் இட் இஸ் டன். அதோடைய உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊசலாடி கடைசி இருக்கிற அந்த ஈரம் வரைக்கும் என்ன செஞ்சு உயிரோட தான் இருக்கும். அது நினச்ச கூட அப்போ கூட என்ன செஞ்சிடும், அது வந்து தள்ளி விட்டு முளைக்க முடியும். ஆனால் அது கடைசி உயிர் வரைக்கும் நம்ம வெளியிலே போட்டோம் சொன்னால் அது என்ன செஞ்சிடும், மறுபடி நம்ம மரம் செத்துரும். அப்போ ஒரு மரத்தை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அந்த போயட் சொல்கிறார். அப்போ ஒரு மரத்தை வைக்கிறது ஈஸி தான், அதை கொள்வது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். மரத்தை ஈஸியாக வச்சா வளர்ந்துடும், ஆனால் அதை ஈஸியாக கொல்ல முடியாது. அது ஒரு மனுஷனை மாதிரி தான். அது காலத்துக்கும் நிற்க வச்சோன்னா அது என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மரத்தை ஈஸியாக கொள்ளணும்னு நினைக்காதீங்க. அது என்ன செய்யணும், வளருங்க. அதனால் அதுலேருந்து கிடைக்கிற பலனை என்ன செய்யணும், அடுத்த ட்ரெடிஷனுக்கு கொடுங்க, அடுத்த தலைமுறைக்கு ஒரு கிஃப்டாக போட்டு கொடுங்க. அப்போ ஒரு மரத்தை வைக்கிறது ஈஸியாக, ஆனால் கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் யூஸ்வலாக ஒரு மரத்தை கட் பண்ணுறது ஈஸி, வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போயிட்டு வந்து வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் சொல்கிறாரு. அப்போ மரத்தை, ஆனால் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து காய வைக்கணும், மரத்தை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. மரத்தை கட் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு உயிர், அதுக்கும் உயிர் இருக்குது, தாவரத்துக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத அந்த போயிட்டு சொல்கிறார். சரிங்களா, இது வந்து ஒரு மெமரி போம்.
ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சஸ் வந்து செய்கிறாங்க. நம்ம வந்து போமில் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து நியூ வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஜாப், டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ராப்ட்லி வித் எ ஷார்ட் குயிக் ப்ளோ. ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு கடப்பாறையை கோடாரியை வச்சு ஆக்ஸ் வச்சு தட்டுவோம், இல்லை ஒரு க்ரௌ பார் வச்சு இடிப்போம்ல. ஸோ அதுதான் ஜாப்னு சொல்கிறோம். க்ரௌ பார்னா கடப்பாறைன்னு சொல்லுவோம், ஆக்ஸ்னா கோடாரின்னு சொல்லுவோம். க்ரஸ்ட், த ப்ரௌன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ். க்ரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் தான் என்ன செய்யணும், க்ரஸ்ட்னு சொல்கிறோம். ப்ரௌன் கலரில் அப்படி இருக்கிறது தான். லெப்ரஸ், கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். ஸோ வந்து பட்டையாக இருக்கிறது, ஸ்கேல்ஸாக இருக்கிறது தான் லெப்ரஸ். ஹைட், த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின். த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின். ஸோ அந்த மரத்தில் வெளிப்பட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, அது ஸ்கின் தோலாக இருக்கும். ஸோ அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழுநோயாளிக்கு மேலே உடம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் மரம் இருக்கும். மினியேச்சர், வெரி ஸ்மால். ஒரு தாஜ்மஹால் இருக்குன்னா தாஜ்மஹாலுடைய சின்ன உருவத்தை ஒரு பொம்மையாவோ, இல்லை ஒரு சின்ன ஒரு அழகான ஓவியமாவோ, இல்லை ஒரு சின்ன ஒரு சிலையாவோ செஞ்சோம்னா அது எப்படி இருக்குமோ அதை தான் மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன உருவம், எந்த ஒரு விஷயத்தோட சின்ன உருவம் தான் மினியேச்சர் சொல்லுவோம். ஓகே வியூவர்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை மறக்காமல் இதை பார்த்துட்டு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 6th to 12th வீடியோஸ் இருக்குது. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.